மாப்பிள்ள அவனை வேமா வர சொல்லு மாப்பிள்ள, கையெல்லாம் நடுங்குது. மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, வருவேன் மாப்பிள்ள. எப்பாடா எவ்வளவு கூட்டம், எப்படியோ சரக்கு வாங்கிட்டோம் மாப்பிள்ள. என்னடா ஒரு பேருதே வாங்கியிருக்க, எப்படா 10? டேய் நானா குடமா குடிக்கிறவன்டா, இங்க வரைக்கும் குடிக்கிறவன். 5 பேர் குடிச்சாதான் எனக்குலாம் போதை ஏறு. எனக்கு போய் ஒரு பேர் வாங்கிட்டு வந்திருக்க பாரு. A few minutes later. இதுல குடமா வேற குடிப்பாரான். லே எந்திரா, ஒரு அரை பேராச்சும் குடுறா, அசிங்கமா இருக்குடா. என்ன மாப்பிள்ள இங்க உட்காந்துட்டு இருக்க, வா வெளியே போலாம். நான் வரலடா. ஏன் வரல? எங்க அம்மா உங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நீங்களாம் கெட்ட பசங்களாம், என்னை கெடுத்து விடுவீங்களா, அத இனிமேல் என்ன நீங்களும் பார்க்க வராங்க, நானும் உங்களை பார்க்க வரல. நாளை விட்டுருங்க. போறான் பாரு மாப்பிள்ள, எங்கடா போய்கிட்டு இருக்க? ஐயா சாமி, என்னை ஆளை விடுங்க. நான் இனிமேலாச்சும் உருப்படலான் இருக்கேன். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலை வாங்கி என் குடும்பத்தை கரையேற்றலான் இருக்கேன். என்னை ஆளை விடுங்க, விட்டு தொலைங்க. சாரி மாப்பிள்ள, இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்றான் என்ன மாட்டேன். இப்போ எங்க மாப்பிள்ள போற? டிஎன்பிசி கோச்சிங் போறேன். வாடா, நாங்க கொண்டு போய் விடுறோம். என்னை ஆளை விடுங்க சாமி. அட வாடா. சொர்க்கம் மதுவில சாக்கும் வெளியில சுகம். எருமா அப்பா சொல்லுப்பா. உன் ஃப்ரெண்டு மணி இருக்கான்ல, அவன் எனக்கு குடிச்சிட்டு விழுந்து கிடக்கான். அவன் கூட சேராதனா கேட்குறியா? இனிமே அவன் கூட சேர்ந்தேன்னு வை, சரி பிஞ்சு வரும்டா. சேர மாட்டேப்பா. யார் மாப்பிள்ள போன்ல? எங்க அப்பா மாப்பிள்ள கரை கடிக்க போவான், கதி வாங்கி கொடுவோம் மாப்பிள்ள. அதையும் பத்தாது மாப்பிள்ள, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். என்ன தம்பி வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஒரு நாய்க்கிட்ட 200 ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டு வர சொன்னேன், அந்த நாய் பண்ண வேலை. நான் மாப்பிள்ள எங்க நிக்கிறா? வண்டி எதுவும் கோளாரா? பார்த்து வீட்டுக்கு போ மாப்பிள்ள. என்னதான் மனுஷனும். யார் தம்பி அது இவ்வளவு உரிமையா திட்டிட்டு போறது? அந்த நாய்க்கிட்ட 200 ரூபா கொடுத்து காலைல பெட்ரோல் போட்டு வர சொன்னேன், அந்த நாய் அதுக்கு பெட்ரோல் போட்டு போயிட்டு இருக்கு காலங்காத்தாலேயே. என்ன தம்பி சொல்றீங்க? இப்பதானே கடைக்கு போயிட்டு வந்தேன், கடை மூடி இருக்கு. இவருக்கு முன்னாடி ஒரு சரக்கு எப்படி கிடைச்சு? தம்பி கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா.